தமிழ்நாடுக்கு எல்லா விதத்தையும் அநீதிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்ப இவங்களோட கூட்டு சேர்ந்தது மட்டும் இல்லாம முழு சங்கியாக மாறிவிட்டார் என்பது அந்த ஒரு ஒரு பேச்சுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வெளியே போயிட்டாரு. இப்ப நமக்கு வந்து மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு எல்லாம் நம்மளை பாதிக்கிறாங்க, நம்ம எல்லாமே எது மூலியமா நம்ம காத்துட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு மூலியமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அவருடைய கட்சியில அவருடைய பதவியை காப்பாத்தினது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அமித்ஷா திமுக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இது வந்து சந்தர்ப்பவாதத்தால் அமையப்பட்ட கூட்டணி, அவங்கள காப்பாத்திக்கணும். அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்காரு. பிரச்சார பயணத்தை பல விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் தமிழ்நாட்டில் 2026 பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி நடைபெறும் மீண்டும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இந்த கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்போது இல்ல அதிமுக தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? கடந்த 3 வருஷமா வந்துட்டு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் யாருன்னே வந்து மக்களுக்கு உண்மையா வந்து தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆள் இருக்காரா இல்லையான்றதே அவர் வந்து எந்த ஒரு எதிர்ப்போ இல்லைன்னா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. நம்ம மத்திய அரசாங்கம் தமிழ்நாடுக்கு எல்லா விதத்தையும் அநீதிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்ப இவங்களோட கூட்டு சேர்ந்தது மட்டும் இல்லாம அவருடைய கட்சியை அவர் ஆல்ரெடி அடமானம் வச்சுட்டாரு. சோ வெற்ற கட்சியா அமித்ஷா ஒண்ணு சொன்னாரு, இங்க இருக்கிற கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக. ஏன்னா கட்சிக்காரங்கிட்ட இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இல்ல நம்ம தான் ஆட்சி அமைப்போம், பிஜேபி வந்து கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதானே தவிர, ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு இது எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. நேற்று கூட நம்ம அந்த பிஜேபி அவர் நைனா நாகேந்திரன் அவர்கிட்ட வந்து ஒரு தொண்டர் வந்து போறாரு, இந்த மாதிரி சாப்பாடு கூட போடுறோம்ப்பா, ஆனா உங்களுக்கு ஓட்டு அந்த அப்படி இருக்கிற தமிழ்நாட்டுடைய நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அதாவது பிஜேபிக்கும் தெரியும், அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். சோ அவருடைய தொண்டர்களை வந்துட்டு நம்ம தக்க வச்சுக்கணும் பிஜேபி கிட்ட இருந்துதான் தர. மத்தபடி அவரு நாளைக்கு அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அவருடைய நினைப்பு வந்து நம்ம வெற்றி பெற்று வந்தால் கண்டிப்பாக தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடகு வைக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. கண்டிப்பாக அதை வந்துட்டு செய்யக்கூடிய ஆளுதான் எடப்பாடி பழனிசாமி அவர். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மீதும் திமுக ஆட்சியின் மீதும் தொடர்ந்து பல விமர்சனம் வைக்க, குறிப்பாக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இங்க வந்துட்டு இதாயிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய குடும்பம் வந்துட்டு அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு இந்த குடும்ப அரசியல் மிகப்பெரிய பின்னடைவா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதாவது திமுக மேல அவங்களுக்கு பழி சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக அவங்க வந்து அவங்களை எதிர்க்கிறதுக்கு இப்ப நம்ம மேல ஒரு பழி சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தை அவங்களால தேடி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடையாது. சரி குடும்ப அரசியல் எடுத்துக்கலாம், எடுத்த உடனே குடும்ப அரசியல். ஏன்னா நம்ம தென் சென்னையில போன வாட்டி ஒரு 2 இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சவரு நம்ம ஜெயக்குமார் அவருடைய பையன் தான். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியுமே குடும்ப அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் திமுக மேல் மட்டும் ஏன் இந்த விமர்சனம்? அதுதான், ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதாவது நம்ம குறை சொல்லாத வாயன்னு வாங்கணும், அதனால குறை சொல்லி ஆகணும். குறை சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா குடும்ப அரசியல தான் அவங்களால வந்து முன்னிறுத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். திரு எல்முருகன் வந்து சொல்றாரு, திமுக கூட்டணி சுக்குநூறா உடைய போகுது, குறிப்பாக திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற போறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேசி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் திருமாவளவன் திமுக கூட்டணி வெளியேற மற்ற கட்சிகள் விரும்புறாங்க? அதாவது அவங்களுடைய டார்கெட் உங்களுக்கு தெரிய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற கூட்டணி நல்லா பலமா இருக்கு. அதுவும் வந்துட்டு எல்லாருடைய அது வந்து கருத்தியலான கூட்டணி. இவர்களை போல வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது. இப்ப அதிமுகவா இருக்கட்டும் இல்லைன்னா பிஜேபியா இருக்கட்டும், சந்தர்ப்பவாதம். அவங்களுக்கு அதிமுகவை கட்சியும் காப்பாற்றணும், அவங்க கொள்ளடிச்சு வைத்த பணத்தையும் காப்பாற்றணும். அதுக்காக அவங்க சேர்ந்த கூட்டணி தான் அந்த பாஜக என்டிஏ அலையன்ஸ். ஆனா இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டுடைய இந்தியா கூட்டணி பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு இது வந்துட்டு கொள்கைக்கான கூட்டணி. அதை எப்படியாவது உடைக்கணும். அதுக்கு யாரையாவது ஒருத்தர் நம்ம வந்துட்டு அவங்களுடைய டார்கெட் வந்து திருமாவளவனா இருக்குது. திருமாவளவனும் அவரும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாரு, நான் திமுக விட்டு நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னுட்டு. அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ட்ரை அட்டெம்ப்ட் தான், நம்ம வந்து பண்ணி உடைக்கலாம். எப்படி யார் என்ன சரி செஞ்சாலும் நிச்சயமாக திமுக கூட்டணி இன்னும் வலுதா பெருமை தவிர நிச்சயமாக அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. பாஜக RSS காரர் கூட பொது வெளியில மேடையில
பேச தயங்குற ஒரு விஷயம் கல்வி குறித்து. தமிழ்நாட்டுல கல்வி குறித்து பேசினாலே அவங்களுக்கு வந்து சிக்கல் வரும் அப்படின்னாலும் அவங்க வந்து பேச தயங்குற விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் நிதியை எடுத்துட்டு கோயில் பணத்தை எடுத்து எப்படி நீங்க கல்லூரி கட்டலாம், இது வந்து பாஜக கூட பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்க, ஒரு சில பாஜக கூட பார்ப்பனர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சது, தலைமை நிர்வாகம் அப்படின்றத வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு இப்படி பேசுறாரு, அது எப்படி? ஏன்னா அவர் வந்து முழு சங்கியாக மாறிவிட்டார் என்பது அந்த ஒரு பேச்சுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி கட்சியை அடகு வைத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவைப்பட்டால் எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்திற்கோ பாதிப்பு வருமானால் நான் நிச்சயமாக நாளை பாரதிய ஜனதா கட்சியிலும் உறுப்பினர் ஆவேன் என்பதை இது மூலயமாக அவர் மறைமுகமாக கூறிக்கொள்கிறார். திமுக வந்து கடந்த 4 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி பல்வேறு துறைகளுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த துறைகளுக்கும் அந்த நிதி வந்துட்டு முழுசா இது போய் சேரல. எல்லாமே வந்துட்டு கணக்கு வந்து காட்டிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை மீட்டு எடுத்து ஒவ்வொரு அமைச்சர் தண்டிக்காம விட மாட்டோம், ஒரு அமைச்சர் இனிமேல் 2026 தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வெளியே போயிட்டாரு. ஓகேங்களா, அடுத்து இவரும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம், இந்த அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த மாதிரி நாடு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிகளிடமும் இந்த RSS கூட்டத்திடமும் சிக்கும் என்று முன்னாடியே வந்துட்டு RTI என்றது அவங்க வந்து அந்த ஒரு சட்டத்தை நமக்கு மக்கள், அதாவது இந்த நாடு இன்றளவும் ஜனநாயகமா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த RTI ஆக்ட். தேவைப்பட்டாலும் அந்த RTI ஆக்ட்ல நீங்க போடுங்க, எவ்வளவு நிதி வந்திருக்கு, அதுல என்ன, நீங்க வந்து வாயில வந்து பேசலாம்னு எதை வேணா பேசிட்டு போக கூடாது. RTI ஆக்ட்ல போடுங்க, கொண்டு வாங்க, கொண்டு வந்தோம்னா நீங்களே வழக்கு தொடருங்க. அது என்னங்க நாங்க வந்த அப்புறம் நாங்க வந்துடும், இன்னைக்கே வழக்கு தருங்க, இது வந்து ஜனநாயக நாடுங்க. கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் அலௌட் யூ டு, நீங்க நம்மளுடைய அரசியல் சட்டத்தோட நீங்க இப்பயே நீங்க வழக்கு தொடருங்க. அவங்க மேல உங்ககிட்ட இது இருந்ததுன்னா, ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்க பண்ணி காட்டுங்க. இப்ப நமக்கு வந்து மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு எல்லாம் நம்மளை பாதிக்கிறாங்க, நம்ம எல்லாமே எது மூலியமா நம்ம காத்துட்டு இருக்கோம், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு மூலியமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, பண்ண மாட்டீங்கல்ல, பண்ணவும் முடியாது. அவங்க எதிர்கட்சி தலைவராக கூட தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள முடியாத தற்போது எதிர்கட்சி தலைவர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களால 2026 ஆட்சி பிடிப்பது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க, அது அவருக்கும் நல்லா தெரியுங்க. அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பொம்மை, அதாவது பிஜேபியுடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் 2வது 3வது, மக்களுக்கும் அவர் எதுவும் பண்ணவும் போறது கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய கட்சியில அவருடைய பதவியை காப்பாத்தினது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் உண்மையிலே அவர் வந்துட்டு முதலமைச்சரோ இல்லைன்னா அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தா டிடிவி தினகரன், நம்ம ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, அவங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து ஒருங்கிணைந்து நாங்க வரோம், நம்ம அதிமுகவை நம்ம வந்துட்டு வலுப்பெறுவோம், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அவங்க வந்து கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு தேவை அவருடைய பதவி வந்து நிலைச்சிருக்கணும், கட்சி அவர்கிட்டதான் இருக்கணும், அவர் சொல்றதா எல்லாருமே கேட்கணும். இப்ப ஓ பன்னீர்செல்வமோ இல்லைன்னா டிடி வந்தாங்கன்னா ரெட்டை தலைமை ஆயிடும். அவங்க 2 பேரும் வந்தா கண்டிப்பா கட்சி வந்து இன்னைக்கு இருக்கிறத விட ஓரளவுக்காவது பலமாகலாம். ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து கட்சி பலமாவதோ இல்லைன்னா கட்சி ஆட்சிக்கு வரது முக்கியம் கிடையாது, கட்சி அவர் கையில இருக்கணும் அவருடைய. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார பயணம் தொடங்கி இத்தனை நாட்குள்ள பிஜேபியோடைய தலைவர் பேரை சொல்றாங்க, அதிமுக கூட்டணி தலைவர் பேர் சொல்றாங்க. ஆனா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவியோட பேரை எந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு மறுக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா பாஜக இப்ப திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழல இவர்களுடைய நிலைமை என்ன? அதுதாங்க சொன்னேன், இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. 2வது இது வந்துட்டு காரியவாத கூட்டணி. இல்ல கூட்டணிக்குள்ளே கூட்டணின்றது அவங்க வந்து அதுதான் அவங்களால வந்து இவங்க 2 பேரையும் ஏத்துக்கவும் முடியல. ஆனா அவங்களுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கு பாருங்க, பிஜேபி தலைமை, என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதிமுக, அமித்ஷா அதிமுகன்ற பேரை, அண்ணாவின் பேரை வந்து தயவு செய்து அவங்க சொல்லி அண்ணாக்கும் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவங்க வந்து கெட்ட பெயரையோ இல்லைன்னா அவ பெயரையோ உருவாக்கணும். அமித்ஷா திமுக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இது வந்து சந்தர்ப்பவாதத்தால் அமையப்பட்ட கூட்டணி, அவங்கள காப்பாத்திக்கணும். அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவாங்க. அவங்கள வந்து நம்ம பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க டிடிவி தினகரனும் அவங்க பேரை சொல்லிட்டா எங்க திருப்பியும் வந்துட்டு இவருடைய
தலைமை இதுக்கு வந்து பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு இதுவா தான் என்னுடைய ஒரு கருத்து. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அவர்கள் மதுரையில் வந்துட்டு 25ஆம் மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. அந்த மாநாட்டை வந்து எந்த திசை நோக்கி போகணும், என்ன முடிவு எடுக்க போறோன்றது குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே வந்து ஒரே குட்டையில உரிய மட்டைகள் தான். நம்ம தமிழக அரசியல் பொறுத்த மட்டும் யாருக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ இல்ல நம்மளுடைய திராவிட பாரம்பரியத்து மேலேயோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஈண்டுதலோ இல்லைன்னா பற்றுதலோ கிடையாது. அவங்கவுங்களை காப்பாத்திக்கணும். அவர் வந்துட்டு அவருக்கான ஒரு இதை வந்துட்டு பிஜேபி கிட்ட காட்டுறதுக்கு எனக்கும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்றத அவர் வந்துட்டு நிரூபிக்கிறதுக்காக அந்த மாநாடு அவர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இல்ல, கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்ட ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநாட்டுக்கு மக்கள் கூடுவாங்களான்னு ஒரு பிரச்சனை இருக்கும் போது அவர் எதை நம்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் வந்து அவர் இவ்வளவு வருஷமா அவர் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு. இப்ப அவரு வந்து யாருமே கட்சிக்காரங்களும் சரி அவர் பக்கம் போனவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கட்சி அவங்களால மீட்கவும் முடியல, இல்லை இதுவும் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை அவர் வந்து காட்டிட்டு அவங்களுடைய பெரும் முதலாளியான பாஜக கிட்ட எங்களுக்கும் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எங்களுக்கு சீட்டு பேரம் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பா தான் அவர் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள பாக்குறாரு. விளம்பர மாடல் வந்து அவர் தான். ஏன்னா ஒருத்தர் பிறந்த நாள் வரும், தலைவர்களுடைய பிறந்த நாள், பனையூர்ல போட்டோ வச்சிருவாரு, அங்க பூ போடுவாரு, போட்டோ எடுத்து வெளியே போடுவார். அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு, திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க, ஆனா நீங்க